இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாபருக்கோ அவுரங்கசீப்புக்கோ புள்ள கிடையாது. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ முனியம்மாவுக்கோ கந்தம்மாவுக்கோ இப்படி பிள்ளையா பிறந்து பிறகு ஒரு மார்க்கத்தை இஸ்லாமியம் நம்பிக்கை தழுவியவர்களே தவிர, இவர்கள் என்னமோ வானத்திலிருந்து குதிச்சு வந்து அரபு நாட்டிலேருந்து வந்த புதிய இஸ்லாமியர்கள் மாதிரி இப்போ இந்த பேசுகிற அரைவேக்காட்டு இஸ்லாமியர்கள் சில பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் மாதிரி அன்றைக்கு காலத்தில் கிடையாது. இதே திருமாவளவன் சொல்கிறாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு. கிடையாதுன்னு சொல்வதோட தாண்டி அதே திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் போய் அவர் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஃபோட்டோ கேட்குறாங்க. அவருடைய நெற்றியில் திருநீர் இருக்குது. திருநீர் என்பது இந்துக்களுக்கு புனிதமானது. இந்துக்கள் அதை ஒரு பெரிய அளவுக்கு மதிக்கிறாங்க. அப்போ ஒரு கோவிலில் வைக்கிறாங்கன்னா திருமாவளவனுக்கு பிடிக்கல, அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க, திருநீர் வேண்டாம், நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் வச்சுருக்கேன், உங்களுடைய ஆசைக்காக என் கொள்கையிலிருந்து நான் பின்வாங்க முடியாது, அதனே நேரத்தில் நான் மதிக்கிறேன், உங்கள் நம்பிக்கையை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு யோக்கியவான்னு சொல்லலாம். நீ வைக்கும் போது பல்லழிச்சுக்கிட்டு திருநீரை வைத்து விட்டு பிறகு வெளியே ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் இப்படி அழிச்சா யாரை இழிவுபடுத்துறீங்க? நோன்பு கஞ்சி முடியும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? தொப்பி அணிந்திருப்பார். அது பாரமா இல்லை? அதை விட பெரிய கூத்து இருக்கு. நோன்பு வைப்பது இஸ்லாமியர்களுக்கு கடமை. ஏன் கடமை? நோன்பு வைப்பதன் மூலம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள், அதனால் இஸ்லாமியர்களுக்கு கடமை. ஆனா திருமாவளவன் நோன்பே வைப்பார். திருமாவளவன் தொழுகையில ஈடுபட்டு தொழுகுவார். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? உதயநிதி போய் சொல்றார் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமடைகிறேன்னு சொல்றார். இதெல்லாம் என்ன? அப்போ இவர்களுக்கு என்ன இந்து மதத்தை தான் இழிவா பார்க்கறாங்க. அதனாலதான் சனாதன தர்மம்னா என்னங்க? அது ஒரு மதம் கிடையாது, அது நம்முடைய நாட்டினுடைய வாழ்வியல் முறை. பண்டைய காலத்திலிருந்து அதுக்கு வருடங்களே குறிப்பிட முடியாது, இயல்பான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரத்தின் அளவுகோல் தான் சனாதன தர்மம். அதை போய் எய்ட்ஸோட ஒப்பிட்டு ஒரு தவறான விபச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய அருவருப்பு தக்க மாதிரி நீங்க ஒப்பிட்டு பேசி பெண்களையும் இழிவுபடுத்தி சனாதன தர்மத்தையும் இழிவுபடுத்தி அதை நம்புகிற இந்து மக்கள் பெரும்பாலும் வசிக்கிற இந்த நாட்டினுடைய நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்த வேலையை திமுக ஆராசா செஞ்சாரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் செஞ்சாரா இல்லையா? திருமாவளவன் செஞ்சாரா இல்லையா? பிறகு என்னத்தை இவங்க திருநீர் அழிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு பக்தி இல்லைன்னா நீ யோக்கியம் தானப்பா, யோக்கியம் உண்மையை பேசுன்னு சொல்றோம். திருமாவளவனும் திமுக காரர்களுக்கு உண்மை பேச தெரியாது, நடிக்க தெரியும், பச்சோந்தி வேஷம் போட தெரியும்.